வணக்கம் மக்களே. சமீபத்தில் கோபி சுதாகர் சொசைட்டி பத்தி ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோல இப்போ நடந்த கவினோடைய ஆணவ கொலை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சௌத்ரி தேவன்ற ஒருத்தர் அவங்கள கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. கோபி சுதாகர் ஒரு கோமாளி எச்ச அப்படின்னு பேசியிருக்காரு. நிஜமா கோபி சுதாகர் நடக்காத ஒரு விஷயத்த பேசல, இப்ப நடந்த ஒரு விஷயத்த அதை ஃபன்னா பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த மக்கள் அனைவருமே அவங்கள பாராட்டுறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இது நடந்திருக்கு, இனிமேல் இது நடக்கக்கூடாது என்பதற்காக அவங்க ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தப்பு பண்ணா அவங்க என்னென்ன தண்டனை அனுபவிப்பாங்க, ஜாதி தூண்டி விட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க, அந்த தப்பு பண்றவங்க தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அழகா சொல்லியிருந்தாங்க. நிஜமா இந்த வீடியோல யாருமே புண்பத்துற மாதிரி பேசல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வீடியோ கண்டிப்பா தேவையான ஒரு வீடியோ தான். ஆனா சௌத்ரி தேவருக்கு என்ன கோவம் தெரியல, அப்படி திட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கவின்ற ஒரு பையன் செத்தே போயிட்டான், அவனை பத்தி ஒரு வார்த்தையோட பேசாத சௌத்ரி தேவர், சுர்ஜித் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் தான் கொலை பண்ணாரு, அவரோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ற சௌத்ரி தேவர் கவின்ற ஒரு பையன் செத்தே போயிட்டான், அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இன்னமும் ஜாதி இருக்கு, ஜாதி பெருமை தான் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சௌத்ரி தேவர். குறிப்பா இந்த சௌத்ரி தேவரை எங்க பார்க்கலாம்னா, வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் படம் எடுத்தாக்கா அதுக்கு எதிராக பேசக்கூடியவர் தான் இந்த சௌத்ரி தேவர். கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் எந்த சமுதாயத்தையும் அவர் தவறா சித்தரிக்கவில்லை. சோ இன்னமும் ஜாதி பெருமை பேசுறவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க, எங்க ஜாதி தான் பெருசுன்னு பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. தயவு செய்து இனி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு மனிதன் எல்லாமே சமம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு அப்படின்ற சொல்லி கொடுங்க.